ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி 91 சங்கீதம் 91. தியான வசனம் 2 பேதுரு 1 அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகி தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு சாட்சி தேவனால் அறிவிக்கப்படுகிறதை நாங்கள் எங்களுடைய காதுகளாலே கேட்டோம் என்பதாக சாட்சியாக அறிவிக்கிறார் பேதுரு அப்போஸ்தலன். உன்னதமானவரின் மறைவிடத்தில், அதாவது பரிபூரணமான தேவ சித்தம் செய்கிற அனுபவத்தில் நம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுகின்ற பொழுது உன்னதமானவரிடமிருந்து நாம் நற்சாட்சியையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த சத்தத்தை கேட்டோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை குறித்து எழுதுகிறார். இதனையே, இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்பதாக பரிசுத்த மத்தேயு 17 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த 2 வேத பகுதிகளில் உள்ள உன்னதமான மகிமை, ஒளியுள்ள மேகம் ஆகியவை ஒரே அர்த்தமுள்ளவைகளாக காணப்படுகிறது. மேகம் என்பது சாட்சியை குறிக்கும். அதைத்தான் எபிரேயர் 12:1 பார்க்கிறோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒளியுள்ள மேகம் நிழலிடுதல் என்பது பரத்திலிருந்து, அதாவது உன்னதமானவரிடத்திலிருந்து உண்டாகிற நற்சாட்சியை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மோசே தன்னுடைய வேலையை முடிக்கிறார். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும், அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்றும் சாலமோனின் தேவாலயத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 40 அதிகாரம் 33-34 வசனத்திலேயும் 2 நாளாகமம் 5 அதிகாரம் 14 வசனத்திலேயும் இதை நாம் வாசிக்கிறோம். இந்த 2 வேத பகுதிகளிலும் உள்ள மேகம், மகிமை ஆகிய பதங்களும் கூட ஒரே பொருள் நிறைந்தவைகளாக அல்லது ஒரே அர்த்தமுள்ளவைகளாக இருக்கிறது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தின் வேலை செய்து முடிக்கப்பட்டது என்பதற்கும், கர்த்தருடைய கரத்தினால் தாவீதுக்கு எழுதி கொடுக்கப்பட்டதின்படியேயும் பரிசுத்த ஆவியினால் கட்டளையிடப்பட்ட அந்த வாக்கின்படியேயும் தேவாலயத்தின் வேலை செய்து முடிக்கப்பட்டது என்பதற்கும் சாட்சியாக கர்த்தருடைய மகிமையும் மேகமும் அவற்றை நிரப்பின என்பதாக யாத்திராகமம் 39 அதிகாரம் 1 நாளாகமம் 28 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அனுதின ஜீவியத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் முடிவில் நம் வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய ஊழியத்தை குறித்தும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற உன்னதமான தேவனிடத்திலிருந்தே ஆயிற்று என்ற சாட்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். இட் இஸ் டன். ஆம், ஆயிற்று என்ற அந்த உன்னதமான சாட்சி நம்மை குறித்து சொல்லப்பட வேண்டுமே. தேவனுடைய மகிமை அடைந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரமாக நாம் வெளிப்படுவதற்கு இந்த சாட்சி மிக அவசியமாக இருக்கிறது. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று எபிரேயர் 10:7 அறிக்கையுடன் புஸ்தக சுருளாகிய பிதாவின் மனதில் தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்தவைகளை எல்லாம் துல்லியமாக நிறைவேற்றும்படி விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்த தேவகுமாரன் தம்முடைய வாழ்வின் இறுதி வரை தம்மை பற்றி எழுதப்பட்டுள்ளவைகளை நிறைவேற்றுவதில் மிகுந்த கவனமுள்ளவராயிருந்தார். ஒரு சந்தர்ப்பத்திலாயினும் அவர் தாம் சுயமாக செயல்படவில்லை என்பதை நாம் வாசிக்கிறோம். யோவான் 8 அதிகாரம் 29 வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பாருங்கள். என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் தம்முடைய வாயினின்று பிறந்த வார்த்தைகளை சற்று கருத்தாய் கவனிப்போம் என்றால், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார்.
அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்த கிரியைகளையே நான் செய்து வருகிறேன். என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. நான் என் சுயமாய் வரவில்லை. நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். நான் என் சுயமாய் ஒன்று செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே செய்கிறேன் என்பதாக பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரத்திலேயும் 7ஆம் அதிகாரத்திலேயும் 8ஆம் அதிகாரத்திலேயும் 12ஆம் அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தம்மை பற்றி பரமபிதாவின் உள் மனதிலிருந்து இல்லையென்றால் பரிசுத்த மனதிலிருந்ததை துல்லியமாய் நிறைவேற்றும்படி இவ்வளவு கவனமுள்ளவராயிருந்த தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து உன்னதமான மகிமையில் இருக்கிற உன்னதமானவரிடத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சாட்சியை பெற்றுக்கொண்டதில் வியப்பு ஒன்றுமில்லை தானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சொல், உன்னுடைய செயல், உன்னுடைய நடக்கை ஆகியவற்றை குறித்து இப்படிப்பட்டதொரு சாட்சி உன்னதமானவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்குமா? நீ அதை பெற்றிருக்கிறாயா? தன் வாழ்விலும் தாழ்விலும் அவரால் நற்சாட்சி பெற்ற யோபைப் போல, இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்பதாக யோபு கூறுகிறார். 1ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். அதை இவன் தன் வாயாலே அது என்ன செய்கிறார்? எனக்கு சாட்சியிடுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார், உன்னதங்களில் இருக்கிறார் என்பதாக அறிக்கை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யோபுவை போல நீயும் நானும் அறிக்கை செய்ய தைரியம் இருக்கிறதா? அல்லது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே குறிப்பிடுகின்ற அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை என்ற திருவசனம் குறிப்பிடும் கூட்டத்தாரை போன்று அந்த கூட்டத்திலே இருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் அவருக்காக பற்பல ஊழியங்களை செய்வதில் அலுவலுள்ளவர்களாய் இருந்தும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யாத ஒரு கூட்டத்தாரை நோக்கி, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்களே என்ற சத்தம் அல்லவா அவரிடத்திலிருந்து கடைசி நாளில் பிறக்கப் போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய நாட்களிலிருந்து ஒரு கூட்டத்தாரை கடிந்து கொண்டது போல இன்று அவர் உன்னையும் கடிந்து கொள்ளாதபடிக்கு நீ அவருடைய வசனத்துக்கு நடுங்கி கீழ்ப்படிய நீயும் நானும் நம்மை ஒற்றுக் கொடுக்கின்ற பொழுது தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவரால் சாட்சி பெற்ற ஏனோக்கை போல நீங்களும் நானும் இந்த பூமியில் ஜீவிக்கின்ற பொழுதே அவரிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர்களுக்கு உன்னதமானவர் அருளுகின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்று அனுபவிக்கும்படி நாம் தேவ சமூகத்தை எப்பொழுதும் நம்முடைய ஜீவியத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் உன்னதமானவரின் மறைவிடத்தில் ஜீவிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்முடைய ஜீவியத்தின் எல்லா அம்சங்களிலும் அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்ய நாடுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக உருவாக்கப்படும்படி உன்னதமானவரின் பலமாகிய பரிசுத்த ஆவியானவருக்குள் எப்பொழுதும் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அவருக்கு பிரியமானவர்கள் என்ற சாட்சியை உன்னதமான மகிமையிலிருந்து, அதாவது உன்னதமானவரிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய திருமனதில் உள்ளதை, அவருடைய பரிசுத்தமான மனதில் உள்ளதை துல்லியமாய் நிறைவேற்ற முன்வருவோம். இவ்விதமாக இந்த பூலோகத்தில் இந்த நிலையான நிழலில் நிலைத்திருப்பவர்களை ஆண்டவர், நல்லது, உத்தமம், உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, நீ நன்றாய் செய்தாய் என்று நம்முடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் குறித்து சாட்சி பகருவார். பரலோகத்தில் பெரியவன் என்று அவரால் நீயும் நானும் கணிக்கப்பட்டு நித்தியமாக கனப்படுத்தப்படுவோம். ஆம், மேலோகத்திலே
அவரோடு கூட என்றென்றும் நிலைத்திருக்கும் சிலாக்கியத்தையும் ஆண்டவர் நம்ம கட்டளையிடுவார். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னதமானவருடைய மறைவிடத்திலே நாங்கள் வருகின்ற பொழுது உன்னதமானவரின் பலனும் உன்னதமானவருடைய சாட்சியும் எங்களுக்காக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை காட்டிலும் மேலான சிலாக்கியம் வேறொன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்களாக உம்முடைய பலத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு உம்முடைய சாட்சியாய் நிலை நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.